வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு இங்கே வந்து ஒரு 10 பேர் நம்ம பசங்க வந்திருக்காங்க. எல்லாமே 2K கிட்ஸு. ஸோ 2K கிட்ஸோட லைஃப் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கேம்ஸ் பிடிக்கும், அவங்க எப்படி இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இவங்க எல்லாம் தான் நம்ம 2K கிட்ஸு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே. இப்போ நார்மலாக வந்து நம்ம 90 கிட்ஸில் நிறைய கேம்ஸ் இருக்கும். கேம்ஸ்னால் சைக்கிள் போட்டியாக இருக்கட்டும், இல்லை நீச்சல், இந்த மாதிரி நீச்சல்லே நிறையா போட்டிலாம் இருக்கும். ஆனால் இப்போ 2K கிட்ஸில் என்னென்ன மாதிரி விளையாட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க, என்னென்ன மாதிரி கேம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உன் பேர் சொல்லு. என் பேர் பிரதீப். என்ன கேம் உனக்கு பிடிக்கும்? கிரிக்கெட். இப்போ 2K கிட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து என்ன கேம்லாம் விரும்பி விளையாடுறாங்க? கிரிக்கெட்டு, கபடி, அப்புறம் சைக்கிள் ரேஸ் நிறைய போவாங்க. அவர் வந்து குதிரை ரேஸ் பார்க்குற போகிறது இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓல்டு கேம்ஸும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் 90 கிட்ஸோட கேம் இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க கேமாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்குதுல்ல, அவங்க இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஆனால் எல்லா 2K கிட்ஸும் இப்படி தான் இருக்காங்களா? எல்லோரும் அப்படி இல்லை, ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க. சரி, 2K கிட்ஸ்னால் என்ன மாதிரி கேம் விளையாடுறாங்க? ஏன்னா நிறைய பப்ஜி இது மாதிரி நிறைய வருவாங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கா? அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட இதில் எத்தனை பேர் வந்து பப்ஜி இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுங்க? நல்லா கையில் இருக்குங்க. நீயே விளையாட நினைக்கிறேன். பழையில விளையாண்டுருந்தேன், இப்போ விளையாடுறதில்ல. ஏன்னா பப்ஜியா ஃப்ரீ ஃபயரா? ஃப்ரீ ஃபயர். நிறையா ஃப்ரீ ஃபயர் வந்து கேம்லேயே மொபைலில் வச்சு விளையாடுவாங்க. சில பேர் பிசியில் விளையாடுவாங்க. டேபு, லேப்டாப் இப்போலாம் வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து ஜிடிஏவா அந்த கேம் மட்டும் தான் இருக்கும். அதுவும் லேப்டாப் இல்லை, அதான் அந்த கேம் மட்டும் தான் இருக்கும். இப்போலாம் ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி நிறையாவே வந்துருச்சு. சரி, இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் விளாட்றாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளோ ஆர்வமாக விளாட்றாங்க? அது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் பசங்க. படிக்க சொன்னால் உட்காந்து ஃபோனாச்சும் தானே விளையாடிட்டு இருக்காங்க. எவ்வளோன்னு அப்போ வந்து படிக்க போகிறதா காலேஜுக்கு, ஸ்கூலுக்குலாம் ப்ராக்டிக்கல் முடிஞ்சனாலண்ணே. சரி, ஸ்கூல் விடுங்க. வீட்டில் வந்தீங்கன்னா என்ன மாதிரி அதே ஃபோன் எடுத்து விளாடுவீங்க? இதுக்கு விளையாட மாட்டோம், வேறு ஏதாவது இன்ஸ்டாவில் ரீல்ஸ் தான் ஆரம்பிச்சா போயிட்டே இருக்கும். ரீல்ஸு. சரி, ஃப்ரீ ஃபயர் நீ விளையாட ஆரம்பிச்சேன்னா எவ்வளோ நேரத்துக்கு விளையாடுவேன்? சாகிற வரைக்கும் நிற்கவே நிற்காது. செம்ம ஜாலியாக அப்படியே போய்கிட்டே இருக்கணும். விளையாடுறாங்க 3 பேர் தானே. நீ 3 பேர் விளையாடுவீங்களா? விளையாடுவேன். இந்த பசங்களாம் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுவாங்க. இவங்ககிட்ட கேட்போம், இந்த ஃப்ரீ ஃபயர் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லு, அது ஃப்ரீ ஃபயர் ஒரு ஆரம்பிச்சேன்னா எவ்வளோ நேரத்துக்கு விளையாடுவேன்? காலையில் 9 o'clock ஆரம்பிப்பேன். ஆனால் பொழுது போகிறது தெரியாது. ஆனால் சார்ஜர் நின்னதுக்கப்புறம் மட்டும் தான் தெரியும் அது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, டைம் ஆயிடுச்சுன்னு. அந்தளவுக்கு அதில் ரொம்ப அடிக்ட்டுன்னு சொல்லலாம். ஃபில்ட் ஆகிட்டேன். ஆகலை, நிறைய டைம் நான் நிறைய பேரையும் கவனிச்சிட்டேன். அதனால் நான் கொஞ்சம் இப்போதைக்கு குறைச்சிருக்கேன். உண்மையிலே சொல்லணும்னா குறைச்சிருக்கேன், பப்ளிக்காகவே குறைச்சிட்டேன். ஓ, இப்போ ஸ்கூல் நம்ம பப்ளிக் வரதுனால கொஞ்சம் குறைச்சிட்டாரு. இல்லை அப்படின்னா காலைல 9 மணிக்கு ஆரம்பித்து அது டைமே தெரியாது, அதை போய்கிட்டே இருக்கும். என்னது சார்ஜ் முடிஞ்சா மொபைல் எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ தான் கீழே வைப்பாங்க செல்லு. அப்படிதானே? கேம் தானே, சுடுறது தான். யாரை சுடுவா? நீ என்ன சுடுவியா? நான் அவனை சுட்டுருந்தேன். ஓ, நான் எனிமி, நீ வந்து இருக்கியா? கேரக்டர் தானே, மூவ் பண்ணி டீம் வந்து போட்டுவீங்களா? பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து விளையாடுற. நீ 4 பேர் டீம், நாங்கள் 4 பேர் டீம். ரூம் மேட்சும் போட்டுக்கலாம். அதில் ரூம் மேட்ச், அது பேர் ரூம் மேட்சா? பெட் மேட்ச் இருக்கு. பெட் மேட்ச் விளையாடுவீங்களா? இதுலேயே ஹெட் ஷாட்டு, இதில் அழுத்திப்படி, லோட போகக்கூடாது. அதெல்லாம் ரூல்ஸ் நிறையா வச்சுருவாங்க. அதுக்குன்னு தனித்தனியாக நிறைய கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வச்சும் இந்த 90 கிட்ஸ் எல்லாம் நீச்சல் கற்றுக்கும் போது ஒரு கிணத்துக்கு போனோம்னா எவ்வளோ நேரம் ஒரு ஆள் வந்து எவ்வளோ நேரம் தம் பிடிப்பாங்க, அதாவது மூச்சு வந்து அடக்குவாங்க அப்படின்னு ஒரு போட்டிலாம் இருக்கும். என்ன சொல்ல போனோம்னா எவ்வளோ நேரம் இந்த அக்கறையிலேருந்து அந்த அக்கறைக்கு எத்தனை செகண்ட் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டிலாம் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து 2K கிட்ஸு இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து ரூம் மேட்ச்சு, பெட் மேட்ச்சு இதெல்லாம் வந்து நிறையா வந்துருச்சு. சரி, ஓகே, நிறைய அப்படி போயிட்டுருக்கு. வேறு என்ன கேமு நீங்கள் விளையாடுவீங்க? கேண்டி கிரஷ், சபை வச்சு இன்ன வரைக்கும் விளாட்ல. ஆனால் இருக்கு, ஆனால் நிறைய பேர் விளாட்றாங்க. இப்போ குறைஞ்சி இப்போ ஃப்ரீ ஃபயர் தான் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஃப்ரீ ஃபயர். சரி, அது உங்களுக்கு பிடிச்ச காரணம் என்னது? உங்களுக்கு பிடிச்சதுனால ஓகே, ஒரு கேம் பிடிக்குது, அது என்ன காரணத்தினால உங்களுக்கு பிடிச்சிது? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டே இருக்கும். போக லெவல் அதிகமாகிட்டே போகுதுல்லன்னு, அந்த லெவல் போக இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது. அது இன்னும் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து விளையாடும் போது இன்னும் வேறு ஆர்வம் அதிகரிக்கிறது இல்லை. பார்த்தியா, இதெல்லாம் வந்து நான் ஃபோனில் வந்து நல்லா ஆர்வமாக போயிட்டுருக்காங்க. ஃபோனில் கேம்ஸ் விளாடுறதும் சரி, நிறைய கேம்லாம் இருக்குது.
பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும் போது ஆர்வம் போயிட்டுருக்காங்க. முன்னெல்லாம் வந்து இந்த கிரிக்கெட்டு கபடி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க. இப்போ ஊரில் வந்து ஒரு 10 பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி சண்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த கிரவுண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட போவாங்க, இல்லை கபடி விளையாட போவாங்க. அப்போல்லாம் ஒரு காலம் போய் இப்போ வந்து ஃபோன் பண்ணி நான் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துட்டேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொண்டு போவாங்க. அப்படி தானே? கண்டிப்பாக. நீ ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நீ ஃபோன் இல்லை நீ ஃபோன் பண்ணியே ஃபோன் பண்ணுவானா? 2 பேருமே பார்த்து நீ ரெடியாக இருந்தாலும் இவன் ஃபோன் பண்ணுவான். ரெடியாக இருக்கீங்க. சரி, இந்த கேம் விளையாடும் போது கையெல்லாம் வலிக்காதா? எல்லாம் தெரியாது, வெளியே கூப்பிட்டாலும் உள்ள ஃப்ரீ ஃபயருக்குள்ள பூந்தா ஃபோன் வந்து ஹேங் ஆகாதா? அதுக்கெல்லாம் நிறைய தண்ணி வச்சு தேய்க்கிறது சூடானும். க்ளவுஸ் தண்ணி வச்சு தெரிப்பியா? ஈரோ தண்ணி வச்சு தொடச்சா அது கூலாயிரும் உடனே. சரி ரைட்டு. இருக்குன்னே மொபைல் கூலர்லாம் இருக்குண்ணே, கேம் சூடாகக்கூடாது. எனக்கே தெரியாது மொபைல் ஹீட் ஆனிச்சுன்னா தண்ணியை போட்டு துடைக்கிறேன்னு சொல்கிறான் ஒருத்தன். இதுக்கு தனியாக வந்து க்ளவுஸ் எல்லாம் போட்டு விளையாடுவாங்களா? என்ன க்ளவுஸ்? 5 க்ளவுஸ், 5 வரலுக்கு 2 வரலுக்கு மட்டும் க்ளவுஸ் தனியாக இருக்கா? நம்மளாம் வேலைக்கு போகும்போது இந்த கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போகும்போது க்ளவுஸ் வந்து போட்டுக்குவோம். அது வந்து இந்த கை வந்து ஓட்டப்படான்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் ஃபோனில் விளையாடும் போது க்ளவுஸ் எதுக்கு க்ளவுஸ் போடுவாங்க? நல்லா வளவலன்னு இருக்குண்ணே, ஸ்மூத்தாக இருக்கும், தடுக்காது எதுவும். சாஃப்டாக இருக்குண்ணே, மூவ் பண்ணுறது. ஓ, அந்த மொபைல் விளையாடும் போது அந்த கேம் விளையாடும் போது ஸ்மூத்தாக இருக்கும், மூமெண்ட் நல்லா இருக்கும், மூமெண்ட் அதிகமாக இருக்கும், ஸ்மூத்தாக வேகமாக ஹெட்ஷாட் அடிக்க முடியும். சரி, எல்லாரும் மொபைல் வந்து எவ்வளோக்கு வாங்குவீங்க? கேமரா குவாலிட்டி, வீடியோ அதிகமாக எடுக்கும். புரியல? வீடியோ ஃபோட்டோஸ் அதிகமாக எடுக்கிறனால அந்த குவாலிட்டி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுலேயே கேமிங்கும் இருந்துச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினைப்போம். ஏன்னா எல்லாமே இருக்குல்ல, அதனால. இப்போ கேமுக்காக என்ன பண்ண ஃபோன் வாங்குவீங்க? இப்போ எல்லாருமே வந்து நாங்களாம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறேன்னா நான் ஒரு 20,000 25,000 வாங்குவேன். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ வந்து வாங்குவீங்க? எவ்வளோ ரேட் போட்டு வாங்குவீங்க? நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை, வீட்டில் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் 13,000 வாங்கி கொடுத்துருக்காங்க. 13,000 வாங்கியிருக்காங்க. அது 12th தான் படிக்கிறான் பையன். வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிறதுக்கு ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இவன் வந்து படிக்கிறதுக்கு இல்லாமல் கேமுக்கு ஃபோன் வாங்கியிருக்கான். நீங்களே எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? ஃபோன் வாங்குவோம். இன்னும் வாங்கலை. இன்னும் வாங்கலை. சரி, எப்படி விளையாடுங்க? எப்படின்னா நான் விளையாடுறது இல்லைண்ணே, விட்டாச்சு. இப்போ விட்டாச்சு. நீ ஃபோன் வாங்க எவ்வளோக்கு வாங்கினேன்? 9,000. நீ? நான் 9,000 வாங்கிட்டேன். தனியாக எதுக்குன்னே ஃபோன் வாங்கி விளையாட்டுக்கு, படிக்க எவனும் ஃபோன் வாங்கலை. 5 வருஷம் ஆச்சு ஃபோன். 7th வாங்கிட்டியா? கோவிட் டைமில் ஆன்லைன் கிளாஸ் தான் நிறையா போயிட்டுருக்கோம். அந்த டைமில் எல்லாமே ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோன் வாங்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேம்ஸும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய வந்து அந்த கோவிட் டைமில் ஆன்லைன் கிளாஸ் தான் நிறையா போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ஃபோன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேணும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து லேப்டாப்பே வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க, லேப்டாப் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏன் அதுக்காக ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னா ஆன்லைன் கிளாஸ். பட் ஆனால் இப்போ வந்து கேமுக்காக தனியாக ஃபோன் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர். ஸோ எல்லாருக்கும் சரி, கேம் வந்து ஓரளவு தான் இருக்கணும். ரொம்ப வந்து அதை அடிக்ட் ஆகிடாதீங்க. ஏன் அப்படின்னா அது அடிக்ட் ஆகணும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியாது. இப்போ எப்படி வந்து ஒரு ட்ரிங்க்ஸில் நம்ம அடிக்ட் ஆகிறோம், ஒரு ஸ்மோக்கிங்கில் அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேர் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கேமும் சொல்கிறது. கேம் விளையாடுங்க, ஆனால் ரொம்ப நேரம் விளையாடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் விளையாடுங்க. மற்றபடி வந்து நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஃபோக்கஸ் வைங்க. கண்டிப்பாக வந்து லைஃபுக்கு அதான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு என்டர்டைன். நம்ம வந்து அந்த ஃப்ரீ மைண்டு இருக்கலாம், பட் அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். ஆனால் இதுவே நம்ம ஃபுல் டைமும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு போனால் கண்டிப்பாக பாதிப்போம். இந்த கபடி, கிரிக்கெட்லாம் நிறையாவே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு மட்டும் விளையாடுங்க, அதில் அடிக்ட் ஆகிடாதீங்க. பட் இதை விட நீங்கள் கபடி, கிரிக்கெட்டு, இல்லை வாலிபாலு, இல்லை ரன்னிங்கு, இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுங்க. இல்லை செஸ்ஸாக இருக்கட்டும், கேரம் போர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் விளையாட்டு விளையாண்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் அதில் ஃபுல்லாக அடிக்ட் ஆனாலும் அது ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு உங்கள் லைஃபுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பட் இது வந்து இந்த கேமுக்கு வந்து நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக வெளியே வர முடியாது. எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் நம்ம போக முடியாது. படிப்பாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இது நம்மளோட பாதிப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வில்லேஜ்லேயும் இந்த மாதிரி பசங்க இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.